ஆசீர்வதித்து தாரும், பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கவனிங்க, நாம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய பாடுகளை குறித்து நான் உங்களுக்கு போன வாரம் சொன்னேன். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்தில் அவர் பாடுபட்டார் என்று சொல்லி நான் உங்களுக்கு சொன்னேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாடுகள் எங்க ஆரம்பிக்குதுன்னா, இயேசு கிறிஸ்துனுடைய அந்த கெத்செமனே தோட்டத்தில் தான் அவர் சிலுவையின் பாட ஆரம்பிக்குது. எங்க முடியுதுன்னா சிலுவையின் பாடு முடிகிறது. அதுல முதலாவது பார்த்தீங்கன்னா, கெத்செமனே தோட்டத்தில் அவர் துக்கப்பட்டார், வியாகுலப்பட்டார், அப்புறம் நன்மை செய்தார். அப்புறம் என்ன பார்த்தோம்? சோதர நிந்திக்கப்பட்டார், திகில் அடைந்தார். எப்படி எல்லாம் நம்ம தேவனுடைய வார்த்தையை கேட்டோம் கெத்செமனே தோட்டத்தில். அடுத்தது 3 இடம் இருக்கு. என்னன்னா, அரண்மனை அல்லது 4 விதமான ஆட்கள். 4 விதமான ஆட்கள் இடத்துல அவர் நியாய தீர்க்கும்படியாக அவர் 4 விதமான ஆட்கள் அவரை விசாரிக்கும் போது அங்கே அவர் பாடுபட்டார். 4 விதமான ஆட்கள் 4 விதமான ஆட்கள் அவரை விசாரிக்கும் போது அவர் என்ன பண்ணார்னா பாடுபட்டார். அடுத்தது கல்வாரியின் பாதையில் அவர் கடந்து போகும்போது பாடுபட்டார். சிலுவையில அவர் தொங்கும் போது அங்கே பாடுபட்டார். நம்ம முதல் கெத்செமனே தோட்டத்தில் அவர் பாடுபட்டதை நாம் கேட்டு விட்டோம். இந்த நாள்ல நம்ம எதை பார்க்க போறோம்னா, இயேசு கிறிஸ்து இந்த 4 விதமான ஆட்கள் இடத்துல விசாரிக்கப்படும் போது அங்கே அவர் பட்ட பாடுகளை குறித்து நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அரண்மனை சொல்லலாம், 4 விதமான அரண்மனை அல்லது 4 விதமான விசாரணை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 4 விதமான விசாரணையில பாடுபட்டார். முதலாவது ஒரு ஆள் யாருன்னா அண்ணா. சொல்லுங்க பார்க்கலாம், அண்ணா. ரெண்டாவது பாத்தீங்கன்னா காய்பா. சொல்லுங்க பார்க்கலாம். மூணாவது பாத்தீங்கன்னா பிலாத்து. நாலாவது பாத்தீங்கன்னா ஏரோது. எத்தனை? 5வது யாருன்னா மறுபடியும் பிலாத்து. அதை சொல்ல போறது இல்லை. பாத்தீங்கன்னா இப்படியாக நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையின் பாடை இந்த 4 விதமான ஆட்களிடத்துல அவர் விசாரிக்கப்படும் போது அந்த இடத்துல அவர் பட்ட பாடுகள் ஏராளம். அவர் பாடுபட்டு அவர் பயங்கரமான சூழ்நிலை அவருக்கு காணப்பட்டது. முதலாவது பாத்தீங்கன்னா அண்ணா என்பவன். சொல்லுங்க பார்க்கலாம். அண்ணா எல்டர் பிரதர் இல்ல, அல்லது இந்த அண்ணா இல்ல, இந்த அண்ணா இல்ல, துப்பாக்கி சுடுற அண்ணா இல்ல. அல்லேலூயா. இந்த அண்ணா கிடையாது, இந்த அண்ணா கிடையாது. இது என்னன்னா, அண்ணான்னு சொன்னாலும் இரக்கம் உள்ளவன் அர்த்தமா. இந்த அண்ணாவுக்கு இரக்கமே இல்லை. சொல்லுங்க, இந்த அண்ணாவுக்கு என்ன இல்லை? இரக்கமே இல்லாத அண்ணா. பாருங்க தேவ பிள்ளைகளே, யோவான் 18ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. நான் டக்குன்னு கடந்து போறேன். 4 காரியம் சொல்ல வேண்டியதுனால நம்ம கடந்து போக வேண்டியது அவசியமா இருக்கிறது. நீங்க 12ஆம் வசனத்தை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, அப்பொழுது போர் சேவகரும் 1000 போர் சேவகருக்கு தலைவனும் யூதருடைய ஊழியக்காரரும் இயேசுவை பிடித்து அவரை கட்டி 13 முதலாவது அவரை அண்ணா என்பவனிடத்திற்கு கொண்டு போனார்கள்.
அவன் அந்த வருஷத்து பிரதான ஆசாரியனாக காய்பாவுக்கு மாமனாய் இருந்தான். பாருங்க தேவ பிள்ளைகளே, இங்கே அண்ணா நீங்க 12ஆம் வசனத்திலிருந்து 23ஆம் வசனம் வரையிலும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த அண்ணாவினிடத்திலே அவர் விசாரிக்கப்பட்டார். இந்த அண்ணாவிடத்தில் விசாரிக்கப்படும் போதுதான் என்ன நடக்குதுன்னா, பேதுரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை முதல் தரம் மறுதலிக்கிறான். என்ன பண்றான்? முதல் தரம் மறுதலிக்கிறான். இரண்டாவது மூன்றாவது தடவை எங்க அவன் மறுதலிக்கிறான்னு சொன்னா, காய்பாவின் இடத்துல போகும்போது தான் என்ன பண்றான்? மறுதலிக்கிறான். அல்லேலூயா. சரி, அப்ப பாருங்க, இந்த அந்த அண்ணாவிடத்துல அவர் சென்ற போது என்ன பாடுபட்டார் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸ்தோத்திரம், லூக்கா 22ஆம் அதிகாரம் 63 64 டக்குன்னு கடந்து போகலாம். லூக்கா 22ஆம் அதிகாரம் 63 64. இயேசுவை பிடித்து கொண்ட மனுஷர் அவரை பரியாசம் பண்ணி அடித்து அதை ஞான திசினால் சொல்லி என்று அவரை கேட்டதும் இன்றி. பாருங்க, இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, 63ஆம் வசனம், அண்ணாவினிடத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நடந்த காரியம் பாடி என்னன்னா பரியாசம். சொல்லுங்க பார்க்கலாம், பரியாசம். அருமையான தேவ பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவாதி தேவனாய் இருந்தாலும் அவர் மனிதனாய் இந்த மனுக்குலத்துக்கு வந்த போது அவர் சிலுவையின் பாடுகளிலே ஒன்று அவர் பரியாசம் பண்ணப்பட்டார். அல்லேலூயா. அருமையானவர்களே, பாருங்க, ஸ்தோத்திரம். அது மத்தேயு 27ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, எடுங்க, எல்லாரும் எடுங்க. 11 21. தேசாதிபதிக்கு முன்பாக நின்றார். தேசாதிபதி அவரை நோக்கி, நீ யூதருடைய ராஜாவா என்று 29 பெண்ணி வைத்து கொடுத்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு, யூதருடைய ராஜாவே வாழ்க என்று அவரை பரியாசம் பண்ணினாங்க. பரியாசம் என்ன தெரியுங்களா? கிண்டல் கேலி பரியாசம் சொல்லுவாங்க இல்லையா? அவர் தன்னை ராஜான்னு சொன்ன உடனே அவர் என்ன பண்றாங்கன்னா, அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு, யூதருடைய ராஜாவே வாழ்கன்னு சொல்லி பரியாசம். உண்மையா சொல்லல, உண்மையான அவர் யூதருடைய ராஜாதான், யூதருடைய ராஜாவா இருந்தாலும், ஆனா இவர்கள் என்னன்னா, அவர் ராஜா சொன்னவன அவர் பரியாசம் பண்றாங்க. பிரைஸ் தி லார்ட். தேவ பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். ஆண்டவரை எந்த அளவுக்கு அவங்க பரியாசம் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பயங்கரமா பரியாசம் பண்ணாங்க. ஒரு மனுஷன் ஏமாந்தா போதும், மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா பரியாசம் பண்ணுவாங்க. நீங்க லூக்கா 23ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அப்பொழுது ஏரோது தன் போர் சேவரோடு கூட அவரை நிந்தித்து அவரை பரியாசம் பண்ணி மினுக்கான வஸ்திரத்தை அவருக்கு உடுத்தி அவரை திரும்ப பிலாத்தினிடத்தில் அனுப்பினான். பாருங்க, ஏரோது கூட என்ன பண்றான்னா பரியாசம் பண்றான். யாரு பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எல்லாரும் பரியாசம் பண்ணாங்க. போர் சேவகர் பரியாசம் பண்றான், பிரதான ஆசர் எல்லாருமே யாராருதான் பரியாசம் பண்ணணும் கூட தெரியாது. பரியாசம் பண்ண தகுதி இல்லாதவங்க கூட பரியாசம் பண்றான். பரியாசத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்தான். அல்லேலூயா. உண்மையான தேவ பிள்ளைகளே,
நம்முடைய ஆண்டவரை போல நம்மை பரியாசம் பண்ணியிருந்தா நம்முடைய சூழ்நிலையே மாறி போயிருக்கும். ஸ்தோத்திரம். 31ஆம் வசனம் சொல்லுது, மார்க் 15:31. அப்படியே பிரதான ஆசாரியர் வேத பாரகரும் தங்களுக்குள்ளே பரியாசம் பண்ணி மற்றவர்களை ரட்சித்தான், தானே ரட்சிக்க திராணி இல்லை. அடே கிண்டலா கேலியா இல்ல, யாரா தோல்வி அடைஞ்சிட்டா என்ன தெரியும் பண்ணுவாங்க? அப்படியே சிரிப்பாங்க. பத்தியா நான் சொன்னதை கேட்டு பத்தியா? அவரை பரியாசம் பண்றாங்க. பிரைஸ் தி லார்ட். பரியாசத்தை சகிச்சார். சொல்லுங்க போல, பரியாசத்தை. ஆமா, இந்த துன்மார்க்க பரியாசக்காரன், இந்த பரியாசக்காரன் எப்பேற்பட்டவனா இருப்பான்னு சொன்னா பட்டணத்தை என்ன பண்ணிடுவான்? பரியாசக்காரன் பட்டணத்தை கொளுத்திடுவானா? அருமையானவர்களை பாருங்க. முதலாவது அந்த அண்ணாவின் இடத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு நேரிட்ட முதலாவது என்னன்னா பரியாசம். முழங்கால் படிட்டு பரியாசம் பண்றான். அல்லேலூயா. உங்களுக்கு அது சொல்லும் போதே உங்களுக்கு தெரியும் எப்படின்னு. தன்னை ரட்சித்தான், மற்றவங்களை ரட்சித்தான், வியாதியை சுகமாக்கினா, இவங்களுக்கு இப்படி பண்ணா அவங்களுக்கு அப்படி பண்ணா. நம்முடைய வாழ்க்கையில ஒரு சில காரியங்கள் இயலாமல் வரும்போது பரியாசம் பண்ணப்படுவோம். மற்றவங்களுக்கு நம்மை கொண்டு நன்மை நடக்குது, ஆனா நமக்கு நன்மை நடக்கலாம், பரியாசத்துக்குள்ளாகும். அதை குறித்து கவலையே பட வேண்டிய அவசியம் இல்லை. அவர் பார்த்துக் கொள்வார். ஒரு அல்லேலூயா சொல்லுவே. அல்லேலூயா. இரண்டாவது காரியத்தை பார்த்தீங்கன்னா அண்ணாவிடத்துல என்ன நடக்குது பாருங்க. லூக்கா 22ஆம் அதிகாரம் 65ஆம் வசனம். மற்ற அநேக தூஷண வார்த்தைகளையும் அவருக்கு விரோதமாக சொன்னார்கள். இரண்டாவது என்னன்னா, இந்த அண்ணானிடத்துல நடக்கிற காரியம் என்னன்னா, பரியாசம் பண்றது ஒண்ணு இருக்கட்டும், ஒண்ணு பரியாசம் பண்ணாங்க. இரண்டாவது என்ன தெரியுமா? அண்ணாவின் இடத்துல நடக்கிற காரியம்னா தூஷணமான வார்த்தைகள். சொல்லுங்க பார்க்கலாம். தூஷண வார்த்தை எப்படி இருக்குன்னு தெரியுமா? எடுங்க பார்க்கலாம். 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் எடுங்க. எடுப்பா. 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். சீமேயு அவனை தூஷித்து, இரத்த பிரியனே, பேலியாளின் மகனே, தொலைந்து போ, தொலைந்து போ. சொல்லுங்க, தொலைந்து போ. பக்கத்துல இருக்கிற ஆளை பார்த்து தொலைந்து போ சொல்லாதீங்க. சொல்ற, தொலைந்து போ, இரத்த பிரியனே, கொலைகாரனே. எப்படி? கொலைக்காரனே. ஏது உட்காது? கொலைக்காரனே. அப்புறம் பேலியாளின் மகனே அப்படின்னா என்ன அர்த்தம்? பயங்கரமான கெட்ட வார்த்தை. நம்ம இதை சொன்னா என்ன வார்த்தை சொல்லலாம்? பேலியாளின் மகனே, விபச்சாரியின் மகனே. அப்புறம் என்ன பண்ணுங்க? தொலைந்து போ. அப்படின்னா ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து எப்படி எல்லாம் தூசித்தானா, தூஷணனா கெட்ட வார்த்தை சொல்லி திட்டுறா. இங்கே சீமையை தாவீத கெட்ட வார்த்தை சொல்லி திட்டுறா. பேலியாளின் மகனே, இரத்த பிரியனே, கொலைபாதகனே, தொலைந்து போடா. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை கூட அந்த அண்ணாவின் இடத்துல அந்த விசாரிப்பிலே மற்றவங்க எல்லாம் சொல்றான், தூசிக்கிறான். அதே நீங்க 2 சாமுவேல் 16-13 படிச்சு பாத்தீங்கன்னா, அப்படியே தாவீதும் அவன் மனுஷரும் நடந்து போனார்கள். சீமேயு மலையின் பக்கத்திலே அவனுக்கு எதிராக நடந்து தூசித்து அவனுக்கு எதிராக கற்களை எறிந்து மண்ணை தூற்றிக் கொண்டே வந்தான். இதுதான் தூஷணம். என்னது? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அங்க இருக்கிறாரா, அவர் மேல என்ன பண்ண? மண்ணை தூற்றி விடுறது தூஷணம். என்ன வார்த்தை? படிங்க படிங்க.
பாருங்க ஸ்தோத்திரம். என்னன்னா தூசித்து மண்ணை என்ன பண்ணாங்க, போய்கிட்டே இருக்கிற மலையில அவன் பக்கம் போயிட்டா கல்ல எடுத்து அடிக்கிறான். அல்லேலூயா. கல்ல எடுத்து அடி அடின்னு அடிக்கிறான். பாருங்க ஸ்தோத்திரம். சொல்லலாம் தூஷணமான வார்த்தைகள், தூஷணமான வார்த்தைகள், கெட்ட வார்த்தை. என்ன சொல்லுங்க பார்க்கலாம். எவ்வளவுதான் கெட்ட வார்த்தை பேச முடியும் பேசுவாங்க. நம்மள கூட பாத்தீங்கன்னா திட்டவங்க பேசுவாங்க பாரு கெட்ட வார்த்தைங்க. ஐயோ ஐயோப்பா, காது பொறுக்காது. இந்த அண்ணாவினிடத்துல ஆண்டவர் பட்ட பாடுனா தூஷணமான வார்த்தைகள். தூசிக்கிற இரத்த பிரியனே, கொலை பாதகனே, வேசியின் மகனே அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம தமிழ்நாட்டு பாஷை, சென்னை பாஷையில அந்த வார்த்தை சொன்னா கோபம் வராதவனுக்கு என்ன பண்ணும்? கோபம் கட்டாயமா வரும். என்ன வேணா என்ன சொல்லுட, எங்க அம்மா இழுக்காதரான்னு சொல்லி என்ன பண்ணுவோம்? சண்டை போடுவோமா இல்லையா? ஆண்டவர் அங்க நிக்கிறாரு, அதெல்லாம் சொல்லி திட்டுறானுங்க, தூஷணமான வார்த்தைகளை பேசுறாங்க. அதுல என்னன்னா அவர் எந்த பரியாசம் பண்ண போது கூட அமைதியா இருந்தாரு, தூஷண வார்த்தை பேசும் போது கூட அமைதியா இருந்தார். அதுதான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. இரண்டாவது பாருங்க காய்பா. சொல்லுங்க பார்க்கலாம். காய்பா மத்தேயு 26:57. ஆனா செய்தி கொஞ்சம் இதுவா இருக்கிறதுனால டக்குன்னு நம்ம கடந்து போலாம். பெருசா இருக்கிறதுனால கடகன்னு போய் ஆமா பாருங்க, இங்க சொல்லப்பட்டிருக்கிறது இயேசுவை பிடித்தவர்கள் இப்போ அண்ணா இடத்திலிருந்து எங்க கொண்டு வந்தாங்க? காய்பாவினத்துல கொண்டு வந்தாங்க. உட்கார, காய்பாவின் இடத்துல கொண்டு வந்தாங்க. இப்ப காய்பா கிட்ட வந்தா அங்க ஒரு பாடு, அங்க சில பாடுகள். ஒவ்வொரு இடத்துல பாத்தீங்கன்னா நிறைய பாடுகள் இருக்கு. ஆனா ஒவ்வொரு இடத்துல ஒரு சின்ன ஒரு காரியத்தை மட்டும் எடுத்து உங்களோட பேசிக்கொண்டு இருக்கிறேன். இங்க பாத்தீங்கன்னா அந்த காய்பாவின் இடத்துல வந்த உடனே என்ன நடக்குது பாருங்க. ஸ்தோத்திரம். நீங்க 59ஆம் வசனத்தை படிங்க பார்க்கலாம். 59:60. நல்லா கவனிங்க. பிரதான ஆசாரியர், மூப்பரும், சங்கத்தார் யாவரும் இயேசுவை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாய் பொய் சாட்சி தேடினார்கள். ஒருவர் அகப்படவில்லை, அநேகர் வந்து பொய் சாட்சி சொல்லியும் அவர்கள் சாட்சி ஒவ்வொருவில்லை. கடைசியில 2 பொய் சாட்சிகள் வந்தது. நல்லா கவனிங்க தேவ பிள்ளைகளே. இந்த காய்பாவின் இடத்துல முதலாவது அவர் பட்ட பாடு என்னன்னா அவருக்கு விரோதமா பொய் சாட்சி. நீங்க உண்மையா இருந்தீங்கன்னா நிச்சயமா நமக்கு விரோதமான பொய் சாட்சி வரும். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமான பொய் சாட்சி சொல்றாங்க. என்ன அவர் பொய் சாட்சி சொன்ன உடனே அங்க வந்து அந்த பொய் சாட்சி என்ன பண்ணல? எடுபடல, ஒவ்வொல. அங்க பொய் சாட்சி சொல்லும் போது அந்த பொய் சாட்சியானது அங்க எடுபடவில்லை. அந்த பொய் சாட்சி எந்த பொய் சாட்சி பாருங்க. அதை கீழே அப்படியே படிச்சு பாருங்க. 61-62. தேவனுடைய ஆலயத்தை இடித்து போடவும் 3 நாளைக்குள்ளே அதை கட்டவும் என்னாலே ஆகும் என்று இவன் சொன்னான் என்றார்கள். அப்பொழுது பிரதான ஆசாரியன் எழுந்திருந்து அவரை நோக்கி, இவர்கள் உனக்கு விரோதமாய் சாட்சி சொல்லுகிறதை குறித்து நீ ஒன்றும் சொல்லுகிறது இல்லையா? இயேசு பேசாதிருந்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. வாயத்திலிருந்து கொஞ்சம் நல்லா அல்லேலூயா சொல்லுவோமே. ஒரு நாள் நான் ஒரு இடத்துல பிரசங்கம் பண்றேன் பைபிள் ஸ்கூல்ல. இந்த பைபிள் ஸ்கூல்ல 98ஆம் ஆண்டு பிரசங்கம், 99ஆம் ஆண்டு பிரசங்கம் பண்றேன். நாங்க யோசிப்பை குறித்து பிரசங்கம் பண்றேன்.
பிரசங்கம் பண்ணது வாலிபர் இருக்கிறாங்க. வாலிபர் ஒரு 10-15 பேர் இருப்பாங்க, 10-12 பேர் இருப்பாங்க வாலிபர், பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட். நான் அவங்களுக்கு ஒரு முன்னின்று நடத்துகிற ஒரு தலைவனா இருந்தேன். நான் அவங்களுக்கு பிரசங்கம் பண்ணிருந்தேன். பிரசங்கம் பண்ணும்போது அந்த இடத்துல யோசேப்பை குறித்து பிரசங்கம் பண்றேன். யோசேப்பை குறித்து பிரசங்கம் பண்ற அங்க ஒரு ஆள் உட்கார்ந்து இருந்தான். அவன் பார்த்தீங்கன்னா அவன் ஒரு கெட்ட ஆளா இருந்தான். நான் ஸ்தோத்திரம் உடனே என்ன பண்ணிட்டானா, அந்த பிரசங்கத்தை கேட்டு அவனை ஏதோ சொல்லிட்டு உடனே என்ன பண்ணிட்டான்னு சொன்னா, நான் மெசேஜ் கொடுத்துட்டு பைபிள் காலேஜில் டீச்சர்ஸ் வருவாங்க. நான் அதுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னா போயிட்டு இதுல ஆபீஸ்ல போய் உட்காந்துருவேன். மற்றவெல்லாம் இவங்க பார்ப்பாங்க. இவன் என்ன பண்ணிட்டான், டக்குன்னு என்ன பண்ணிட்டானா, எங்க போயிட்டான்னு சொன்னா தலைமை பாசு கிட்ட போயிட்டு அவர்கிட்ட போய் ஏதோ வத்தி வைக்கிறான், பொய் சாட்சி சொல்றான். எங்கேயாவது யோசேப்பை குறித்து பிரசங்கம் பண்றதுக்கு தண்டனை வருமா? நான் வேற தப்பா ஒன்னும் பேசவே இல்லை. அங்க இருந்த 2 பசங்களை பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட என்ன நல்லா நேசிக்கிற பசங்க, அவனுங்க அண்ணான்னு சொல்லிட்டு பின்னாடியே வருவானுங்க, என்கிட்ட எல்லா காரியத்தை கத்துப்பானுங்க. அவனுக்கு 2 பேரையும் போய் கொண்டு போய் சாட்சியா நிறுத்தி தலைமை போதர்கிட்ட இவனுக்கு 2 பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா தலைமை போதவை ஒண்ணு பாதியா சொல்லி பொய் சாட்சி சொல்லிட்டானுங்க. அதுக்கப்புறம் நடந்த காரியம் என்ன, நான் வெளியே வந்துட்டேன், வேற ஒண்ணும் கிடையாது. அருமையானவர்களே, நம்முடைய ஆண்டவரை குறித்து கூட பொய் சாட்சி சொல்றான். என்ன, இந்த ஆலயத்தை இடிச்சு போடு 3 நாள்ல கட்டுவன் சொல்றாரு. இவர் எதை சொன்னாரு, தன்னுடைய உயிர்த்தெழுதல், மரண உயிர்த்தெழுதலை குறித்து சொல்றாரு. இது ஆலயமாகிய இந்த சரீரம், தேவனுடைய ஆலயமாகிய சரீரம் இடிச்சு போடுங்க, அவரை சாவடிங்க, ஆனா 3ஆம் நாள் உயிர்த்தெழுவார்னு சொல்லி தான் சொல்றாரு. ஆனா இவனுக்கு என்ன பண்ணிட்டான்னு சொன்னா அதை திரித்து சொல்லுங்க. பொய் சாட்சினா வாயில வராதா? பொய்யா வராது, எனக்கு தெரியுமே. மடன்னு வரும். நீதிமொழிகள் ஸ்தோத்திரம். சரி, அப்ப என்னன்னா அவர் மீது என்ன பண்ண பொய் சாட்சி குற்றம் சாட்டுறாங்க. அருமையானவர்களே, நம்மளை குறித்து நம்ம தப்பு செஞ்சதுனால நம்ம மேல குற்றம் சாட்டக்கூடாது. நம்மள ஒரு விஷயம் யாராயிலும் நம்ம பொய் குற்றம் சாட்டி வைக்கிறாங்களா, அந்த குற்றம் சாட்டு பொய்யா மாறும். ஒரு நாள் வரும்போது நம்ம உண்மையா இருக்கும்போது, அந்த சிலுவை உண்மையா இருக்கும்போது அது என்ன பண்ண, ஒரு நாள் வரும்போது அது எடுபடாது. அந்த சாட்சி அங்க எடுபடல. ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள. அந்த சாட்சி அங்க எடுபடல. யாத்திராகமம் 30:1 சொல்லுகிறது, அபாண்டமான சாட்சியை ஏற்றுக்கொள்ளாயாக. என்ன பண்ண சொல்லப்பட்டது, அபாண்டமான சாட்சி. இந்த பொய் சாட்சினா அபாண்டமா சொல்லுவாங்க. ஆண்டவர் செய்யாததை சொல்றான், அபாண்டம். நீதிமொழிகள் 25ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, 25:18 விரோதமாய் பொய் சாட்சி சொல்லுகிற மனுஷன் தண்டாயுதத்துக்கும் கட்கத்துக்கும் கூர்மையான அம்புக்கும் ஒப்பாடும். தேவ பிள்ளைகளே, இது உங்களை நான் சொல்லல, இயேசு கிறிஸ்து பாடு சொல்லுங்க. மேல பாடு. நமக்கு விரோதமா யாராயில சொல்றாங்களா, ஏதோ கோபத்துல ஏதோ சொல்லிடுறாங்க, வேணுமிட்டு அபாண்டமாக சொல்றாங்களா, இவர் அமைதியா இருந்துட்டாரு. சொல்லுங்க பார்க்கலாம். எப்பவுமே நம்ம பக்கத்துல உண்மை இருந்தா பேச வேண்டிய அவசியமே இல்லை. அமைதியா இருந்தா அவர் பார்த்துப்பார். சொல்ல, அவர் பார்த்துப்பார். அல்லேலூயா. அது சாட்சி எடுபடாதனால கடைசியில பாத்தீங்கன்னா அந்த பிரதான ஆசாரிய என்ன பண்ணா, மத்திய 26ஆம் அதிகாரம் 63 66 வசனத்தை படிச்சு பாத்தீங்கன்னா, அவரை பார்த்து கேட்கிறான், நீ தேவனுடைய குமாரனான்னு சொல்லி கேட்கிறான். ஆமான்னு சொன்ன உடனே அப்பதான் சட்டையை கிழிச்சுக்கிட்டு இவன் மரணத்துக்கு பாத்திரவான்னு சொல்லி ஒப்பு கொடுக்கிறான். அந்த பொய் சாட்சி ஒண்ணு எடுபடல. சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு அல்லேலூயா.
நம்முடைய ஆண்டவருக்கே எதிராகவே போய் சாட்சி கொடுக்கிறான்னா நமக்கெல்லாம் நம்மளே ஏமாத்துறாங்க. அதே காய்பாவினத்துல பார்க்கும்போது இரண்டாவது காரியம் என்னன்னா, ஸ்தோத்திரா, மத்தேயு 26ஆம் அதிகாரம் 67, 68. அப்போது அவருடைய முகத்தில் துப்பி அவரை குட்டினார்கள். சிலர் அவரை கன்னத்தில் அறைந்து, இயேசுவே, கிறிஸ்துவே, உம்மை அடித்தவன் யார்? அதை ஞான திருஷ்டினால் எங்களுக்கு சொல்லும் என்றார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா தான் சொல்லுங்களாங்க. என்னத்தங்க இல்லப்பா, அப்படியே முழுகி இருக்கீங்களா கிறிஸ்துவின் பாடுல? அருமையானவர்களே, நீங்க தான் நான் தான் அடிப்படவில்ல. அவர் பட்ட அடி கொஞ்சம் இல்லப்பா. படிங்க, நல்லா படிக்கும் போது நல்லா அங்க தெரியுது. என்ன பண்றாருன்னா 67ஆம் வசனத்துல, அப்போது அவருடைய முகத்தில் துப்பி அவரை குட்டி சிலர் கன்னத்தில் அறைந்து. குட்டுறது என்னது? ஏமாதான் அங்க குட்டுவாங்க இல்ல. அவர் எந்த அளவுக்கு பாடுபட்டு இருக்கிறார் பாருங்க. எனக்கெல்லாம் தலையில கை வச்சாலுமே பிடிக்காது. மனைவி சொல்லுவாங்க, அவரு தலையில மட்டும் கை வைக்காதீங்க, இது வந்து அடிக்கடிக்கு தலையில கை தாத்தா தள்ள என்ன பண்ணாத, கை வைக்காத, கை வச்சா அவருக்கு பிடிக்காது. என் பசங்க கூட என் தள்ள கை வச்சா எனக்கு பிடிக்காது, என்னன்னு தெரியல. ஆனா என்ன பண்றானா, நறுக்குன்னு கொட்டுறானுங்க. அப்புறம் என்ன பண்றானா, கன்னத்துல அறையிறான். கன்னத்திலவன் ஓங்கி அறைய சின்ன பிள்ளை போ ஏங்கி நின்றார். கன்னத்திலவன் ஓங்கி அறைய சின்ன பிள்ளை போ ஏங்கி நின்றார். அந்த பிலாத்தும் கையை கழுவி. 68ஆம் வசனம் சொல்லுது, கிறிஸ்துவே உம்மை அடித்தவன் யார்? சொல்லுங்க, எப்படி அடிக்கிறானுங்க? கொட்டுறானுங்க. சொல்லுங்க, கொட்டுறானுங்க, கன்னத்துல அறையிறானுங்க. காய்பாவின் இடத்துல அவர் பட்ட பாடு என்ன? கொட்டுறானுங்க, கன்னத்துல அறை. 27ஆம் அதிகாரத்தில் 30ஆம் வசனம். அதே மத்தேயு 27:30. கொஞ்சம் நிறுத்தி படிங்க. அவர் மேல் துப்பி அந்த கோலை எடுத்து அவரை சிரசில் அடித்தார்கள். நம்ம ஒரு அடி வாங்கியிருப்போமா? ஒரு கொட்டு வாங்கியிருப்போமா ஆண்டவருக்காக? ஒரு கன்னத்தில் அறை வாங்கியிருப்போமா? அடுத்தது என்ன? கோலில் அடித்தார்கள். எதில் அடிச்சாங்களா? அருமையானவர்களே, கோலில் அவரை அடித்தார்கள், சிரசிலே. எங்க அடிக்கிறா? அப்பயே மாண்ட பொழந்துங்கன்னு இருக்கும். அடிக்கிற சும்மா தட்டிய போயிருப்பான். அப்பா அம்மாவா கைய காலில் மட்டும் அடிக்கிறதுக்கு. அப்பா அம்மா தான் பிள்ளைங்களை என்ன பண்ணுவாங்க, கையை காலையை வச்சு வாங்கி உரிச்சிருவாங்க, அவனுக்கு எதுவுமே ஆவாதுன்றதுக்காக. ஆனா அவன் அப்பா அம்மாவா சிநேகிதனா வச்சு ஒண்ணு போட்டான் பாருங்க, அப்படியே ரத்தம் சொட்ட ஆரம்பிக்குது. அடுத்தது பாருங்க தேவ பிள்ளைகளே, 19ஆம் அதிகாரம், யோவான் 19ஆம் அதிகாரம் 1-3 வசனம். அப்பொழுது பிலாத்து இயேசுவை குறித்து இயேசுவை பிடித்து வாரினால் அடிப்பித்தான். முள்களினாலே வைத்து உடுத்தி, யூதருடைய ராஜாவே வாழ்க என்று சொல்லி கையினால் அடித்தார். சொல்லுங்க, எப்பா இங்க பாருங்க, கொட்டினா சொல்லுங்க, கொட்டினா ஒரு ஃபார்மாலிட்டி கூட கொட்டிக்க மாட்டீங்களே நீங்க. கொட்டினா அரைஞ்சான், அடிச்சான், இப்ப கையில் அடிக்கிறான். எங்க அடிக்கிறானா? வாரினால் அடிக்கிறான். அங்க பாருங்க, முதல வசனம் சொல்லுங்க. அப்போது பிலாத்து இயேசுவை
பிடித்து வாரினால் அடிப்பித்தான். அப்பா தேவ பிள்ளைகளே நல்லா கவனிச்சுங்க, ஆண்டவரை போல நமக்காக அடிப்பட்டது வேற யாருமே கிடையாதுங்க. அடி ஆரம்பிச்சிருச்சு. அங்க விசாரிக்க தான் போனாங்க. ஆனா பாத்தீங்கன்னா அடி, பயங்கரமான அடி, உத. 18ஆம் அதிகாரம் லூக்கா யோவான் 18ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். இப்படி சொன்னபோது சமீபத்தில் நின்ற பிரதான ஆசாரியருக்கு உத்தரவை சொல்லுவா என்று இயேசுவை ஒரு அறைந்தான். ஏங்க, ஒரு தன்மானம் இல்லாத போயிட்டாருங்க. அவருக்கு தன்மானத்தை இழந்துட்டாருங்க. ஏங்க, போற வரவெல்லாம் அடிக்கிறாங்க. ஒரு குற்றவாளியை தான் போற வரவெல்லாம் அடிப்பான். ஒரு ஏமாளியை தான் போற வரவெல்லாம் அடிப்பான். ஒன்னும் தெரியாதவனா புத்தி சுயாதீனம் உள்ளவனை தான் போற வரவெல்லாம் அடிப்பான். ஒரு குற்றவாளி இருக்கிறான்னா ஒரு போலீஸ் வரும்போது அவனை மிதிச்சுட்டு போவான். இன்னொருத்த வருவான், இந்த தப்பு செஞ்சானா அவன் ஒரு மிதிப்பான். இன்னொருத்த வருவான், அவனும் மிதிப்பான். போற வரவெல்லாம் அடிப்பான். குற்றவாளிய ஏமாந்தவனை போட்டு அடிப்பான். ஆனா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அவர் தன்மானத்தை விட்டு அவர் அடியாய் வாங்கினார். பாருங்க, பக்கத்தில் இருக்கிறவ என்ன சொல்றது, ஒரு இலக்காரமா போச்சு. அவர் அடிக்கிறான், எல்லாவற்றையும் பொறுமையா ஏற்றுக்கொண்டார். வாரினால் அடிச்சாருங்க, கோலுனால் அடிச்சாங்க, கையினால் அடிச்சாங்க, கொட்டுனா, அறைந்தான், எல்லாவற்றிலும் அவர் அமைதியா இருந்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். பாஸ்டர், நீங்க சொல்றதுக்கு நாங்களும் அமைதியா இருக்குமா? சமயத்துக்கு ஏற்றவாறு பார்த்துக்கோங்க, அது உங்க விருப்பம். நான் சொல்ல, பாஸ்டர் தான் சொல்லிட்டாரு சொல்லிட்டு நான் அடி வாங்கின்னு வந்தேன். நான் அவனை பாஸ்டர் ஏதோ சொல்றாரு, நீங்க அப்படி இதுவா பண்ணிக்காதீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நீங்க மார்க் 15:19 படிச்சு பார்த்தீங்கன்னா டக்குன்னு எடுங்க. மார்க் 15:19. படிச்சிங்களா? அவரை சிறுசில் கோலில் அடித்து போதும். பாருங்க, கோலில் அடிக்கிறாங்க. ஸ்தோத்திரம். லூக்கா நீங்க 22ஆம் அதிகாரம் இந்த வசனத்தை சொல்லி அடுத்த குறிப்பு டக்குன்னு போலாம். 22ஆம் அதிகாரம் 63, 64. போதும். அப்பா பாருங்க, போதும். அப்ப என்ன நடக்குதுன்னா, காய்பாவின் இடத்துல ஆண்டவர் பட்ட பாடு என்னன்னா சொல்லுங்க, என்ன சொல்லுங்க பார்க்கலாம். பொய் சாட்சி, பொய் பரியாசமா சொன்ன நானு. அண்ணாவின் இடத்தில் தான் பரியாசம், தூஷணம். காய்பாவின் இடத்துல என்ன? பொய் சாட்சி, அடி. அல்லேலூயா. நான் சொல்றதை கவனிச்சுக்கங்க, தவறா புரிஞ்சுக்கிட்டு நீங்க தவறா நடத்தப்படக்கூடாது. புரியுதா? சரி, பாருங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா சோத்துரு என்னன்னா பிளாத்து. சொல்லுங்க, பிளாத்து. பிளாத்து எடுத்து படிங்க. மத்தேயு 27ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். மத்தேயு 27:11. தேசாதிபதிக்கு முன்பாக நின்றார். தேசாதிபதி அவரை நோக்கி, நீ யூதருடைய ராஜாவா என்று கேட்டான். அதற்கு இயேசு, நீர் சொல்லுகிறபடிதான் என்றான். அல்லேலூயா. இப்போ பிளாத்தினிடத்துல வந்துட்டாரு. யாருங்க? பிளாத்தினிடத்துல வந்துட்டாரு. பாருங்க, 14ஆம் வசனம் சொல்லுது, அவரோ ஒரு வார்த்தையை மறுத்தாரும் சொல்லவில்லை. அதனாலே தேசாதிபதி ஆச்சரியப்பட்டார். இப்போ பிளாத்தினிடத்துல வந்த உடனே அங்கேயே என்னன்னா
பாடு. சொல்லுங்க பார்க்கலாம், அங்கே என்னது? பாடு. பாடுனா எல்லாரும் எழுந்து கட்ட கட்ட பாட போறீங்க, இல்ல பாட மாட்டீங்க தெரியும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நீங்க 27ஆம் அதிகாரம் நீங்க 15ஆம் வசனத்திலிருந்து நீங்க 26ஆம் வசனம் வரையிலும் பார்க்கும்போது, படிக்க வேணாம் நான் சொல்றேன், படிக்கும்போது அங்க என்ன நடக்குதுன்னா, ஸ்தோத்திரம், அங்கே நீங்க 15ஆம் வசனத்தை படிங்க பார்க்கலாம். ஜனங்கள் கேட்டுக்கொள்வார்களோ அவனை அவர்களுக்காக விடுதலையாக்குவது பண்டிகை தோறும் ஜெயசாதிபதிக்கு வழக்கமாக இருந்தது. படிங்க. நல்ல கவனிங்க தேவ பிள்ளைகளே. இங்க பிலாத்து இடத்துல பாத்தீங்கன்னா ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்யப்பட்டார்னு கவனிங்க, தயவுசெய்து கவனிங்க. மெசேஜ் முடியல. என்ன நடக்குதுன்னா, அல்லேலூயா, என்ன நடக்குதுன்னா, பிலாத்து இடத்துல வந்த உடனே இயேசு ஒரு பக்கம் நிக்கிறாரு, பெரிய குற்றவாளி ஒரு பக்கம் நிக்கிறான். இயேசு, பரபாஸ், இந்த 2 பேர் நிக்கிறாங்க. அங்க பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற மக்களை பார்த்து பிலாத்து கேட்கிறான், பண்டிகை தோறும் ஒரு ஆளை என்ன பண்ண நானு விடுதலையாக்குவேனே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நான் விடுதலையாக்கட்டுமான்னு கேட்கிறாங்க. அவங்க என்ன தெரியுமா சொல்றாங்க, எங்களுக்கு இயேசுவை அல்ல பரபாசை விடுதலையாக்குங்க. யாரை விடுதலையாக்குங்க? இயேசுவை வேண்டாம், எங்களுக்கு இயேசுவை விடுதலையாக்க வேண்டாம், இந்த குற்றவாளியாக இந்த பரபாசை விடுதலையாக்குங்க. இன்னைக்கு கூட மக்கள் அப்படித்தான் இருந்துகிட்டு இருக்காங்க. அருமையானவர்களே, இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கன்னா இன்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கொள்றது இல்ல. இன்னைக்கு துன்மார்க்கமான ஆட்களை தான் இன்றைக்கு ஏற்றுக்கொண்டு இருக்கிறாங்க. நமக்காக ஜீவனை கொடுத்த, முழு ரத்தத்தை சிந்தின ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இன்றைக்கு அங்கீகரிக்கிறது இல்லை. சங்கீதம் 118, சங்கீதம் 28 வசனம் சொல்லுகிறது, தள்ளப்பட்ட கல் மூளைக்கு கல்லாயிற்று, அது தலைக்கு என்ன பண்ண, மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. சொல்லுங்க பார்க்கலாம். தள்ளிட்டாங்க. யாரும் என்ன பண்ணிட்டாங்க சொல்லிட்டீங்களா? ஆண்டவரை தள்ளிட்டாங்க. அதெல்லாம் பண்ணக்கூடாது. ஆண்டவரை தள்ளிட்டாங்க. இன்னைக்கு கூட நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், ஆண்டவரை தள்ளிட்டு துன்மார்க்க நோக்கி தான் போய்கிட்டு இருக்கிறோம். யாரை நோக்கி? உலகத்தான நோக்கி. இயேசு ஒரு பக்கம் வேணாம், இயேசு வேணாம். யார் வேணும்? எனக்கு உலகத்தான் தான் வேணும். அவனுக்கு நல்லா தெரியுது இயேசு பொறாமையினால் காட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறார்னு. அவருக்கு நல்லா தெரியுது. அப்போ பிலாத்துவினிடத்துல என்ன நடந்ததுன்னா, இயேசுவை புறந்தள்ளிட்டாங்க. சொல்லுங்க பார்க்கலாம், யாருன்னு பண்ணிட்டாங்க? எப்பயுமே இயேசுவை புறந்தள்ளுறது என்னைக்குமே ஆபத்து. எந்த மனுஷனுக்காகவும் இயேசுவை புறந்தள்ளக்கூடாது. இவங்க சொன்னாங்க, இயேசுவை என்ன பண்ணணும் கேட்டவன சிலுவையில் அறையும். அப்போ பிலாத்து என்ன பண்றானா, கையை கழுவுறான். கையை கழுவின சொல்றான், இந்த ரத்த பழி என் மேல இருக்க கூடாதுன்னு சொல்லி கையை கழுவுறான். அப்ப இவனுங்க என்ன தெரியுமா பண்றானுங்க, அந்த ரத்த பழி எங்க மேல் வரட்டும். சும்மா இருக்கிற சங்க ஊதி கெடுத்த ஆண்டுன்ற மாதிரி அந்த இயேசு கிறிஸ்துவோட ரத்த பழி இவனுங்க மேல் வந்தது. இந்த நாள் வரல அந்த ரத்த பழி அந்த ஜனங்கள் மேல் இருந்து கொண்டே இருக்கிறது. பயங்கரமான பிரச்சனைகளோடு தான் இன்றைக்கு அந்த மக்கள் காணப்படுறாங்க. அல்லேலூயா.
இரண்டாவது காரியம் பாருங்க, நீங்க 19ஆம் அதிகாரம், யோவான் 19ஆம் அதிகாரம் எடுங்க பார்க்கலாம். சிதற விடாதீங்க, எங்கேயும் சிந்தையில தயவு செய்து போயிடாதீங்க. 19ஆம் அதிகாரம், யோவான் 19ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் படிங்க பார்க்கலாம். போர் சேவகர் முள்ளுகளினால் முடியை பின்னி சிரசின் மேல் வைத்து சிவப்பான ஒரு அங்கி அவருக்கு உடுத்தி, அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா. தயவு செய்து கவனிங்கப்பா. பிளாத்தினிடத்துல இரண்டாவது காரியம் என்ன தெரியுமா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு முள்முடி சொன்னார். என்ன பண்ணா? முள்முடி. ஸ்தோத்திரம். முள்ளுகளினால ஒரு கிரீடம் பின்னி இயேசு என்ன சொன்னார்? ராஜான்னு சொன்ன உடனே என்ன தெரியுமா பண்ணிட்டானுங்க இவனுங்க? தேவனுடைய குமாரன் சொன்ன உடனே இவனுங்க எல்லாம் கொண்டு வந்து என்ன பண்ணிட்டானா, முள்முடியை பின்னி என்ன பண்றானா, அப்படியே முள்ள என்ன பண்ற கிரீடம் மாதிரி வச்சு விட்டானுங்க. அந்த முள்முடி இறங்கணும்னு சொல்லிட்டு தான் என்ன பண்ணான்னு சொன்னா, எல்லாம் தட்டியில் என்ன பண்ணாங்க, முள்முடி அடிக்கிறானுங்க. அந்த முள் வந்து சாதாரணமான முள் இல்லை. நல்ல கவனிங்க, ஒவ்வொரு முள்ளும் இவ்வளவு பெருசு, கம்பி போல இருக்கும். ஒவ்வொரு முள்ளும் வருங்க, அந்த முள்ள அடிச்சு அடி கண் வழியா வெளியே வந்துதான். இயேசு கிறிஸ்துவ அடிச்சு அடி கண் வழியா வெளியே வந்தது. அந்த அடிச்சு அடியில பிரைன் பாதிக்கப்பட்டிருக்கும், ஸ்தோத்திர தலை முழுவதும் சிதைக்கப்பட்டிருக்கும். அந்த முள்முடி, முள் எதை குறிக்குதுன்னா, ஆதியாகமம் 3:18 சொல்லுகிறது. ஆண்டவர் சபிக்கும் போது, ஆதாம் ஏவாளை சபிக்கும் போது ஆண்டவர் சொல்றார், இந்த பூமி உனக்கு முள்ளையும் குறுக்கையும் கொடுக்கும். இந்த முள் எதை குறிக்கிறது என்று சொன்னால் சாபம். சொல்லுங்க பார்க்கலாம். சாபம், சாபத்தை குறிக்குது. அருமையான தேவ பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாடுபடும் போது அந்த முள்ள நம் மேல என்ன பண்ணாரு? தம் மேல ஏற்றுக்கொண்டார். என்ன பண்ணாரு? அந்த முள்ள தம் மேல ஏற்றுக்கொண்டார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்முடைய சாபத்தெல்லாம் அவர் மேல ஏற்றுக்கொண்டார். சொல்லுங்க, நம்முடைய சாபத்தெல்லாம். ஆமா, ஸ்தோத்திரம். 1 கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் படிங்க பார்க்கலாம். கலாத்தியர் 3:13. மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுவே. சாபத்துக்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். நல்லா கவனிங்க. அப்படின்னா மற்ற சாபம் வராதானே, அது பார்த்துக்கலாம், விடுங்க, அது விடுங்க. அதனால இந்த முள்ளு சொன்னாலுமே என்னன்னா, சபிக்கப்பட்டது. சொல்லுங்க பாலா. ஸ்தோத்திரம். எபிரேயர் 6:8 தான் சொல்லுகிறது. நல்ல ஸ்தோத்திரம், நிலமானது நல்ல பயிரை கொடுக்கும். ஆனா கெட்ட பயிரானது, கெட்ட நிலமானது என்ன பண்ண, முள்ளு கொடுக்குமா, சாபத்தை கொடுக்குமா? அருமையானவர்களே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக சாபமானார். அல்லேலூயா. நமக்காக நம்முடைய சாபங்களை எல்லாம் என்ன பண்ணாரு? அவர் சிரசில ஏற்றுக்கொண்டார். சிலுவையில அவர் என்ன பண்ணார்னா, நம்முடைய எல்லா சாபத்தை நீக்கி நம்ம என்ன பண்ணார் சொன்னா, நம்மை விடுதலை ஆக்கிட்டார். சாபத்திலிருந்து விடுதலை ஆக்கி இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அந்த முள்ளானது ஸ்தோத்திரம், சாபம். அப்போ பிலாத்தினிடத்துல ஆண்டவர் பட்ட பாடு என்னன்னா, ஸ்தோத்திரம், முதலாவது அவரை தள்ளிட்டாங்க. நீ வேணாம் இயேசுவே, நீங்க வேணாம், எங்களுக்கு இந்த திருடம் போதும், பரபாஸ் போதும். அவனே ஒரு காலத்துல மாறிட்டான், அவன் ஊழியம் செஞ்சான். இவங்க யாரு தெரிந்து கொண்டாங்களோ அவனையே இயேசு தெரிந்து கொண்டு அவனை ஊழியக்காரனா மாத்தி அவனை ஒரு காலத்துல எடுத்து பயன்படுத்தினாரு. ஆனா இவனுங்க தள்ளினவன் ஒரு காலத்துல உருப்படாமலே இருந்துகிட்டு இருந்தான். உலகத்துல அதிகமான ரத்த சிந்தின ஆட்கள் அவர்களாக தான் இருந்தாங்க. இரண்டாவது பார்த்தோம் முள்முடி பிலாத்தினிடத்துல. பாருங்க, மூணாவது பாருங்க, 18ஆம் அதிகாரம், யோவான் 18ஆம் அதிகாரம் 30-31. டக்குன்னு எடுங்க, டக்குன்னு எடுங்க. பிரதியுத்தரமாக
குற்றவாளியாய் இராவிட்டால் இவனை உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்க மாட்டோம் என்றார்கள். அப்போது பிலாத்து அவர்களை நோக்கி, நீங்களே கொண்டு போய் உங்கள் நியாயப்பிரமாணத்தின்படி நியாயம் தீர்கள் என்றார். அதற்கு யூதர்கள், ஸ்தோத்திர. பாருங்க, என்ன அந்த எந்த வசனம் படிக்கிறீங்க? எது? 29, 30 என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, யூதருங்க வந்து என்ன பிலாத்தின் இடத்துல, ஆதலால் பிலாத்து அவர்களிடத்தில் வெளியே வந்து, இந்த மனுஷன் மேல் என்ன குற்றம் சாட்டுகிறீர்கள் என்றான். அவர்கள் அவனுக்கு பிரதியுத்தரமாக, இவன் குற்றவாளியாய் இராவிட்டால் இவனை உம்மிடத்தில் கொண்டு வந்திருக்க மாட்டோம். இந்த பிலாத்தின் இடத்துல பாத்தீங்கன்னா, நல்லா கவனிங்கப்பா. தூங்குறவங்க எல்லாம் எழுந்து மூஞ்சிய போய் கழுவிட்டு வாங்க தயவு செய்து. இப்ப என்ன பண்றாங்கன்னா, அவர் மேல ஒரு குற்றம் இல்லை. குற்றம் இல்லாத யாருன்னா, மாசற்ற குற்றமில்லாத இயேசு கிறிஸ்து. பிலாத்து சொல்றான், இவரத்துல ஒரு குற்றம் காணல. ஏறுதுகிட்ட அனுப்புறாங்க. ஏறு சொல்றான், நான் ஒரு குற்றம் காணல. காட்டி கொடுத்த யூதாசு சொல்றான், குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்தேன்னு சொல்றான். குற்றமில்லாத ஒருவரை இவனுக்கு என்ன பண்றான்னா குற்றப்படுத்துறானுங்க. யாருக்கிட்ட குற்றப்படுத்துறானுங்க? பிலாத்து இடத்துல. பிலாத்து சொல்றாரு, இவர் இடத்துல குற்றம் இல்லைன்னு சொன்ன உடனே அவனுக்கு சொல்றானுங்க, குற்றம் இல்லைன்னா நான் ஏன் அவங்ககிட்ட கொண்டு வரோம் சொல்லுங்கள. ஆகாத மருமக என்ன சொல்லுவாங்க? கைப்பட்டாலும் குற்றம், கால் பட்டாலும் குற்றம். அது போல பாத்தீங்கன்னா, ஒரு சிலர் ஆகலாம் எல்லாமே குற்றமா இருக்கும். ஆண்டவர் செய்த எல்லாமே குற்றம் சொல்லிட்டு உனக்கு என்ன பண்றான்னா, குற்றம் இல்லைன்னு சொல்லி குற்றவாளின்னு சொல்லிட்டு கொண்டு வர்றாங்க. ஆனா இவர் என்ன பண்றாரு? பிலாத்து குற்றவாளி இல்லைன்னு சொல்றாரு. ஆனா இவனுங்க சொல்றாங்க, இவர் குற்றம் செய்யலாம், நான் ஏன் கொண்டு வரோம்? 19 அதிகாரம் இது யோவான் 19 அதிகாரம் 6-7 வசனம். பிரதான ஆசாரியரும் சேவகரும் அவரை கண்டபோது சிலுவையில் அறையும் என்று சத்தமிட்டார்கள். அதற்கு பிலாத்து, நீங்களே இவனை கொண்டு போய் சிலுவையில் அறையுங்கள், நான் இவனிடத்தில் ஒரு குற்றமும் காணேன் என்றான். யூதர்கள் அவனுக்கு பிரதியுத்தரமாக, எங்களுக்கு ஒரு நியாயப்பிரமாணம் உண்டு, இவனை தன்னை தேவன் என்று தேவனுடைய குமாரன் என்று சொன்னபடினால் நியாயப்பிரமாணத்தின்படியே இவன் சாக வேண்டும் என்றான். இவரை வந்து பிலாத்து சொல்றான், நீங்க ஒரு குற்றம் இல்லை அப்படின்னு. ஆனா இவனுக்கு என்ன சொல்றான்னா, இவரை குற்றப்படுத்த காரணம்னா இவரை சாகடிக்கணும். இவர் என்ன பண்ணணும் சொல்லுங்கப்பா? சாகடிக்கணும். நம்ம கூட இந்த யூதர் மாதிரி நம்ம மாறிட்டோமா, குற்றம் இல்லைன்னா குற்றவாளி ஆக்குவோம். குற்றம் இல்லைன்னா கூட என்ன பண்ணுவோம்னு சொன்னா, அவன் குற்றம் என்னெல்லாம் செஞ்சான்னு சொல்லிட்டு யோசித்து பார்ப்போம். என்ன பண்ணுவோம்? யோசித்து பார்ப்போம். ஓ, இந்த குற்றம் செஞ்சான், எப்படியாவது குற்றவாளியா மாத்தணும், தண்டனை பெறணும். பாருங்க, ஒரு வசனம் இருக்கு, ரொம்ப அருமையான வசனம். லூக்கா 23 அதிகாரம் 10 வசனம் படிக்கல. பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் அவர் மேல் பிடிவாதமாய் குற்றம் சாட்டி கொண்டே இருந்தாங்க. சொல்லுங்க, விடவே மாட்டானுங்க. எப்படி? நம்ம கூட பாத்தீங்கன்னா ஒரு சில நேரங்கள்ல ஆண்டவர் மேலே குற்றம் சாட்டுவோம். சோத்திரம் இவனுங்க என்ன தெரியுமா பண்றானுங்க?
பிலாத்து சொல்றாரு, இல்லப்பா நான் இவர் இடத்துல விசாரிச்சு பார்த்தேன், அடிச்சு பார்த்தேன், உதைச்சு பார்த்தேன், எல்லாம் செஞ்சு பார்த்தேன், ஆனா இவர் இடத்துல ஒரு குற்றம் இல்லை. நான் தான் குற்றவாளி குற்றவாளின்னு இல்லைன்னு சொல்றேன். என் மனைவி என்ன பண்ணிட்டா, சொப்பனை கண்டு இவர் நீதிமான் சொல்லிட்டு அவளுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தி இருக்கிறாரு. அவளும் சொல்றா, எதையும் நம்ப மாட்டீங்களாடா, இவர் குற்றமில்லாத ரத்தமா இருக்கிறாரு அப்படின்னு சொன்னா இவனுக்கு என்ன தெரியும், இல்ல அவரை குற்றப்படுத்தி தான் ஆகணும். குற்றம் இருக்கோ இல்லையோ, குற்றம் இருக்கோ இல்லையோ, ஒரு குற்றவாளி தான். குற்றவாளி இல்லையா, இருக்கா இல்லையா, குற்றவாளின்னு சொல்றியா இல்லையா? அப்படி இல்லன்னா நீ யாருக்கு அல்ல சிநேகிதன் இல்ல, ராயனுக்கு சிநேகிதன் இல்ல, நீ ராயனுக்கு சிநேகிதன் இல்ல. உடனே என்ன பண்ணிட்டான்னு சொன்னா கையை கழுவிட்டான். சொல்லுங்க பார்க்கலாம், இந்த குற்றத்தை நீங்களே எடுத்துக்குங்க, குற்றத்தை எடுத்துக்க. அவருடைய குற்றம் ஸ்ட்ரைட்டா இவன் மேல குற்றம் வராதபடிக்கு தூக்கி எண்ணப்பட்டான். ஒரு அலையிலையா சொல்லுவேன். அப்ப பிலாத்தினிடத்துல நடந்த பாடு என்னன்னா, ஒரே ஒரு காரியம் சொல்லி முடிக்க போறேன், கவனிங்க. கடைசி என்னன்னா சொல்லுங்க பார்க்கலாம். தள்ளப்பட்டார். சொல்லு, வாய் தர சொல்லு. தள்ளப்பட்டார். பைபிளே படிக்காத. தள்ளப்பட்டார். முள்முடி சூடப்பட்டார். பாப்பா குற்றம் சாட்டப்பட்டார். அல்லேலூயா. ரீகப்பலாமா இல்ல ஒன்னே ஒண்ணு சொல்லி முடிச்சுட்டு நான் கடைசியா ஒரு 5 நிமிஷம். கடைசியா யாருக்கிட்ட வராரு பாடு? ஏரோது. ஃபர்ஸ்ட் யாரு? அண்ணா. ரெண்டாவது காய்பா. மூணாவது பிலாத்தினிடத்துல. நாலாவது பாத்தீங்கன்னா ஏரோது. சோத்திரம். கடைசி இதை சொல்லி நான் முடிச்சிட. ஒன்னே ஒண்ணுதான் இதுல 2 3 கிடையாது, ஒன்னே ஒண்ணுதான். நான் தாங்க மாட்டேங்க சொல்றேன். நான் ஒன்னே ஒண்ணு எடுத்திருக்கிறேன். நிறைய காரியம் இருந்தாலும் ஒன்னே ஒண்ணு எடுத்திருக்கிறேன். ஸ்தோத்திரம். எடுங்க பார்க்கலாம். லூக்கா 23ஆம் அதிகாரம் 6 7 வசனம். கலிலேயா என்பதை பிலாத்து கேட்டபோது, இந்த மனுஷன் கலிலேயனா இருக்கிறான் என்று அவன் ஏரோது அதிகாரத்துக்குள்ளவன் என்று அறிந்து அந்நாட்களில் எருசலேமிலே வந்திருந்த ஏரோதினத்திற்கு அனுப்பினான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இவனுங்க 3 பேரும் பண்ண அட்டுவடியம் பத்தாம இப்ப யாருக்கிட்ட அனுப்பிச்சிட்டான்? இந்த பிளாத்தோட மோசமானவன் தான் யாரு சொல்லுங்கப்பா? ஏரோது. கொடுமையானவன், மோசமானவன் யாரு? ஏரோது. இந்த ஏரோது பாத்தீங்கன்னா எப்பயுமே சுயநலக்காரனா இருப்பான். நீங்க 8 9 வசனத்தை படிச்சு பாத்தீங்கன்னா ஏரோது இயேசுவை குறித்து அநேக காரியங்களை கேள்விப்பட்டிருந்தபடினாலும் அவரால் செய்யப்படும் அடையாளத்தை பார்க்க வேண்டும் என்று விரும்பி இருந்ததினாலும் அவரை காணும்படி வெகு நாளாய் ஆசை கொண்டிருந்தான். அந்தபடியே அவரை கண்டபோது மிகவும் சந்தோஷப்பட்டு. 9ஆம் வசனம். அநேக காரியங்களை குறித்து அவரிடத்தில் வினாவினான். அவர் மறுமொழியாக அவனுக்கு ஒன்றும் சொல்லவில்லை. ஹல்லேலூயா. இயேசுவை குறித்ததான ஆசை அவனுக்கு இருக்கு. இயேசு குறித்ததான ஒரு விருப்பம் அவனுக்குள்ள இருக்கு. இயேசுவை பார்த்து ஒரு சந்தோஷம் இருக்கு. எல்லாம் அவனுக்கு இருக்கு. ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கு அநேக ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரை பார்க்கணும் சந்தோஷம் இருக்கு, விருப்பம் இருக்கு, ஆசை இருக்கு, எல்லாமே இருக்கிறது. ஆனா கர்த்தருடைய காரியம் அவங்க வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லை. அவங்க எப்பேற்பட்டவங்களா இருக்கிறாங்கன்னு சொன்னா, ஸ்தோத்திரம். இவன் பாருங்க, இவனை குறித்து ஆண்டவர் தெரியாதான்னா ரொம்ப விருப்பம், ரொம்ப ஆசையா வரான்.
ரொம்ப ஆசாசியா வரா, ஏசப்பா வந்தாருப்பா, பாக்குறப்பா, அவரை பார்க்க போற சொல்லிட்டு ரொம்ப ஆசையா வரா. எங்க ஆதி முதல் அந்த மட்டும் தெரியுமா அவருக்கு? தெரியுமா தெரியாதா? இப்பதான் அவன் என்ன பண்ணான்? என்ன பண்ணான்? என்ன பண்ணான்? ஏரோது என்ன பண்ணான்? யோவான் சானனை கொன்னான். பிலிப்பு மனைவியை எடுத்துக்கிட்டான். இவ்வளவு காரியத்தை செஞ்சுட்டு வந்து இப்ப ஏசப்பா 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 இப்ப ஏசப்பா பாட்டு ஏசப்பா பார்க்க ஆசையாகிறான். அவரிடத்தில் அநேக காரியங்களை கேட்கிறான். இன்னைக்கு அநேக தேவ பிள்ளைகளே இன்றைக்கு ஆண்டவருக்கு விரோதமான காரியம் இருந்துகிட்டு இருக்கு. ஆசை இருக்கு ஆண்டவர் மேல, ஆண்டவர் மேல விருப்பம் இருக்கு, அவரை பார்க்கணும் ஆசை இருக்கு, அவரிடத்துல எல்லாம் கேட்கணும்னு ஆசை இருக்கு. ஆனா அவர்களுக்கு கிரியைகள் பாருங்க மோசமா இருக்கிறது. என்ன நடந்தது பாருங்க, அவனிடத்துல ஒன்னும் சொல்லாதனால அவன் செய்யற ஒரு காரியம் பாருங்க. அவரிடத்துல அந்த காரியம் சொல்லி முடிச்சத 11:23 லூக்கா 23:11. அப்போது ஏரோது தன் போர் சேவகரோடு கூட நிந்தித்து பரியாசம் பண்ணி பாருங்க. போதுமா பாருங்க, இந்த இடத்துல அவன் பரியாசம் பண்றான், நிந்திக்கிறான். என்ன பண்றான்? பரியாசத்தை நம்ம ஏற்கனவே முதலில் பார்த்துட்டோம். அண்ணா கிட்ட என்ன பண்ண அவன் பரியாசம். ஆனா இங்க பாத்தீங்கன்னா ஏரோது என்ன பண்றான்னா நிந்திக்கிறான். ஆண்டவர் என்ன பண்றான்? நிந்திக்கிறான். எங்க ஆண்டவர் மேல ஆசைமுள்ள ஆளு நிந்திப்பானா? இப்ப பாருங்க, ஆண்டவர் மேல ஆசை உள்ள ஆளு, ஆண்டவர் மேல விருப்பம் உள்ள ஆளு, ஆண்டவரை பார்த்தா சந்தோஷப்படுறவன் என்னைக்காவது நிந்திப்பானா? அப்ப அதுல என்ன இருக்குது? நிந்திக்கிறான், ஆண்டவரை நிந்திக்கிறான். பிரைஸ் தி லார்ட். பாருங்க, ஸ்தோத்திரம். நான் 2 வசனத்தை சொல்லி நான் முடிச்சிடுறேன். சங்கீதம் 69 சங்கீதம் 9 சொல்லுகிறது, அவர் நிந்திக்கிற நிந்தனை நம்மேல் அவர் மேல் வந்தது. நம்ம நிந்திக்கிற நிந்தனை அவர் மேல் வந்தது. நிந்தனையெல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டார். சொல்லுங்க பார்க்கலாம். நிந்தனையெல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டார். நிந்திக்கிறான். எனக்கு அருமையான பிள்ளைகளை, இன்றைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் கூட ஆண்டவரை நிந்திக்கிறத நான் பார்க்க முடியும். ஆண்டவரை ஆசையா இருக்கிறன்னு சொல்றான், ஆண்டவர் தான் நேசிக்கிறேன், ஆனா ஆண்டவரை நிந்திக்கிறான். அல்லேலூயா சொல்லுவோமே, அல்லேலூயா. ஏரோது தேவ பிள்ளையே, நீ நல்ல ஆண்டவரை நேசிக்கிற, அவரை பார்க்கணும்னு ஆசைப்படுற, ஆனா கடைசியில பார்க்கல. என்ன நடக்குதுன்னா, அவர் ஒன்னும் உனக்கு செய்யலன்னு சொல்லிட்டு நிந்திச்சுக்கிட்டு இருக்கிற அவர் காரியம் சொல்றேன். உன் வாழ்க்கையில் இருக்கிற கேடுபாடை எடுத்து போட்டு அவரை வா, எனக்கு உனக்கு ஆண்டோட பிள்ளைதான், விருப்பம் இருக்குது, ஆசை இருக்கு, சந்தோஷப்படுற. ஆனால் உன்னிடத்துல ஆண்டவர் ஒண்ணுமே பேசல. காரணம் என்னன்னா, அருமையானவர்களே, உன் வாழ்க்கை ஆண்டவருக்கு தெரியும். இப்படி இருக்கு. அல்லேலூயா. எப்படி இருக்க? ஸ்தோத்திரம். ஆண்டுகிட்ட வரும்போது சந்தோஷமா இருக்கிற, ஆனா வெளியே போயிட்டீங்கன்னா நம்ம எப்படி இருக்கிறோம்? ஆனா இப்ப என்ன பண்றோம்னா, ஆண்டவரை பார்த்து நிந்திச்சுக்கிட்டு இருக்கிறோம். கடைசியா ஒரே வசனம் சொல்லி முடிச்சிடுறேன். ஸ்தோத்திரம். என்னாகமும் 15:30. அன்றியும் தேசத்திலே துணிகரமா யாதொன்று செய்தால் அவன் கர்த்தரை நிந்திக்கிறான். சொல்லுங்க, துணிகரமா செஞ்சா, துணிகரமா செஞ்சா கர்த்தரை நிந்திக்கிறான். கர்த்தரை நிந்திக்கிறான். இவன் துணிகரமா நிறைய காரியம் செஞ்சா கர்த்தரை நிந்திக்கிறான். சொல்லுங்க பார்க்கலாம்.
4 இடத்துல அவர் பாடு. சொல்லுங்க, 4 இடத்துல பாடு. 4 இடத்து விசாரணை. சொல்லுங்க, 4 இடத்துல விசாரணை. முதல்ல அண்ணாவிடத்துல என்ன பாடு? பரியாசம் பண்ணார். சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க, பரியாசம், தூஷணம். 2வது சொல்லுங்க பால, காய்பா. ஆயத்திறந்து எல்லாம் சொல்லுங்க. காய்பாவனத்துல என்ன? பொய் சாட்சி அடிச்சாங்க. 3வது பிளாத்து என்ன? அவரை தள்ளிட்டாங்க, கொலைக்காரன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. 2வது முள்முடி சாபத்தை அவர் நமக்காக ஏற்றுக்கொண்டார். 3வது என்ன பார்த்தோம்? குற்றம் சாட்டப்பட்டார். குற்றவாளி இல்லாவிட்டாலும் குற்றம் சாட்டிதான் அவனும் பிடிவாதமா இருக்கிறான். 4வது கடைசியா ஏரோது, அவன் தேவனை குறித்ததான் நல்ல ஆசை தோசை எல்லாம் இருந்தாலும் அவன் கடைசியில தேவனை நிந்திக்கிறவனா இருந்தா. அல்லது இதெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த 4 விதமான இடத்துல அவர் பாடுபட்டார். அவர் அரண்மனைக்கு போனதுனால அவரை உட்கார வச்சு, இந்தப்பா மட்டன் பிரியாணி சாப்பிடுங்கன்னு சொன்னாங்களா? நல்ல அப்பமோ திராட்சை ரசமோ நல்ல ஸ்தோத்திரம், நல்ல பண்டிகை காலத்தில் தான் உன்னை வந்திருக்கிற, சோ பஸ்கா பண்டிகை தானே, எல்லாம் என்ன பண்ற சாப்பிடுன்னு சொல்லி எல்லாத்தையும் கொடுத்தாங்களா? அவரை அடிச்சு நொறுக்கி அவரை எந்த அளவுக்கு அவரை பிரச்சனைக்குள் ஆக்கணுமோ அந்த அளவுக்கு அந்த இடத்துல அவரை நாசப்படுத்தினாங்க. எல்லாவற்றையும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காய் சகித்தார். எந்த இடத்திலும் அவர் ஒரு காரியத்தை கூட எதிராய் செயல்படவில்லை. அல்லேலூயா சொல்லுவோமே. எல்லாரும் எழுந்திருப்போ சொல்லலாம். இயேசு தள்ள மாட்டார்.